பண்டைய இந்தியா சிந்து நாகரிகம் அறிமுகம். சிந்து நாகரிகம் இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவின. பெயரிடும் முறையும் படிநிலைகளும் காலவரிசையும் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுகளுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா என்பதால் இது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் திடீரென்று ஒரே நாளில் தோன்றிவிடவில்லை. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 7000 புதிய கற்கால பகுதியான மெஹர்கரின் காலத்தைப் போல என கணக்கிடப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டடங்களாக படிநிலைகள் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. தொடக்க கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 3000 - 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டுகளுக்கு முன் 2600 - 1900. பிற்கால ஹரப்பா பொது ஆண்டுகளுக்கு முன் 1900 - 1700. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது. அதற்கு பின் அது வீழ்ச்சி அடைந்தது. ஹரப்பாவுக்கு முதலில் பொது ஆண்டு கி.பி. 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். 1831 ஹம்ப்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தந்தார். லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. 1853 1856 1875 அவர் ஹரப்பாவை பார்வையிட்டார். ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை எனலாம். இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிற்காலத்தில் 1940களில் R.E.M. வீலர் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினார். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிக பகுதிகள் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் கொண்டனர். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காலிபங்கன், லோத்தல், ராகி கர்கி, டோலவிரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் அகழாய்வுக்கு உட்பட்டன. 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுப் பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவின. புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்காஜெண்டர் குடியிருப்புகள், வடக்கில் ஷர்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரம் என சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இதன் மையப்பகுதியில் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களும் உள்ளன. தொடக்கம் உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதியில் சிந்து பகுதியும் மெஹர்கர் ஒன்று. சிந்து பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா என தெரியவில்லை. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டடத்தில் நகர மையங்கள் தோன்றின. திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான், டோலவிரா லோத்தல் சுர்கோட்டோ குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனவாலி ராகி கர்கி ஹரியானா இந்தியா, சர்கோட்டா குஜராத் இந்தியா ஆகியவை ஹரப்பா கால முக்கிய நகரங்களாகும். அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரங்களின் குடியிருப்பத்தக்க கூறுகள். தகுந்த குடிமை
அதிகாரிகளின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர். நகரங்கள் சட்ட வடிவமைப்பை கொண்டிருந்தன. கழிவுநீர் வடிகால்கள் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன. வீடுகள் சேற்று மணலாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. மொஹஞ்சதாரோ ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். அது கோட்டை பகுதிகளாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டுள்ளன. வீடுகளில் பல அறைகள் இருந்தன. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகளுடன் காணப்படுகிறது. இதை பொதுமக்களோ மக்களின் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தி இருக்கலாம். மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் ஆகும். குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. நடைபாதையின் அருகே பல அறைகள் உண்டு. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்படுகின்றன. அதன் சுவர்கள் ஜிப்சம் தெளிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. அக்கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.